Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app and never miss an update from Giri Bhakti. Shri Gurubhyo Namaha. Vakarta Vivasamruktau Vakarta Padibhaktaye Jagadapitarau Vande Parvati Parameshwarau. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சத்குருபாதாரவிந்தயோः சரணாரவிந்தாभ्यां நமஹ. ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, அடியன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன். இப்போ இந்த வருஷம் குரோதி வருஷத்துக்கு ரத சப்தமி வருகிறது. இந்த ரத சப்தமியை பொறுத்தவரையிலும் நிறைய அவேர்னஸே தெரியல. நிறைய பேர் பாவம் செஞ்சிட்டோம், எங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு ஜோசியராக போய் பார்க்குறாங்களே தவிர எனக்கு இந்த பாவம் இருக்கா அந்த பாவம் இருக்கா, என் குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது, இது நடக்கலை அது நடக்கலை. அப்புறம் ஜோசியரை போய் பார்த்தோம்னாக்கா அந்த பிதிருதோஷம் இருக்குது, அந்த சாபங்கள் இருக்குது, செய்வினை இருக்குதுன்னு அவர் ஒன்று ஒன்றா எழுதி தராரு. ஒரு கோவிலுக்காக போகிறாங்க. ஆனால் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுகிறதுனா, நம்மளுடைய பண்டிகைகள்னு நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் குறித்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் எதுவும் சொல்லலைங்க. நான் ஏதோ திறமசாலி, நான் ஏதோ அறிவாளின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களை மாதிரி தான் நானும். ஆனால் உங்கள் துன்பங்கள் தீர்வதற்கு நம்மளுடைய தர்மம் சில பண்டிகைகளை எடுத்து வச்சிருக்கு. அதில் முக்கியமானது இந்த ரத சப்தமி. யாருக்கு தெரியும்? இந்த ரத சப்தமியை ஒழுங்காக வழிபாடு செஞ்சோம்னா செய்த பாவங்கள் குறையும். குறிப்பாக மனசு ஒரு படாத பாடுபடுது பார்த்தீங்களா? நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ, என்ன கர்மாவோ, எந்த பாவத்தை செஞ்சனோ தெரியலையே அப்படின்னு புலம்புறீங்கல்ல, அந்த புலம்பல் குறையும். காரணம் என்னன்னா, இந்த ரத சப்தமிக்கு அவ்வளோ ஒரு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு நாள். இப்படி கூட நம்ம தலைப்பு வைக்கலாம். நீங்கள் செய்த பாவத்தை போக்குவதற்கு இறைவன் கொடுத்த ஒரு நாள், இதுதான் தலைப்பே. அப்படி வச்சுப்போமே, நீங்கள் செய்த பாவத்தை போக்குவதற்கு நீக்குவதற்கு இறைவன் கொடுத்த அற்புதமான ஒரு நாள், இதுதான் தலைப்பு. இப்படி வச்சுக்கோங்க. அப்படி என்ன இந்த ரத சப்தமியில் விசேஷம் இருக்குது அப்படின்னாக்கா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, எல்லாருக்கும் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். அந்த ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத சப்தமி அன்னைக்கு வழிபாட்டு முறைகள். இதை செய்து அது சின்ன குழந்தையானாலும் பிறந்து ஒரு வயசை தாண்டி இருந்தாலே போதுமானது. அந்த குழந்தைக்கு அம்மாவோ அப்பாவோ கிட்ட இருந்து குளிப்பாட்டலாம். சொல்கின்ற வழிபாட்டு முறைகளில் அது கடைபிடிப்பீர்களே ஆனால், அந்த ரகசியத்தை கடைபிடிப்பீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்கள் இல்லத்தில் சூரிய ஒளிப்படும். ஒரு இருள் சூழ்ந்துருக்கு, வீடு இருட்டாக இருக்குன்னா ஒரு வெளிச்சம் வந்த உடனே எப்படி அப்பா இப்போ தான் வெளிச்சம் வந்த நிம்மதியாக இருக்குது சொல்லுவோம்ல, அதை போல் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய வைபவம் இந்த ரத சப்தமி. அதுக்குத்தான் நம்ம தர்மம் என்னெல்லாம் சொல்லித்தோ, வழிபாடுகளை சொல்லித்தோ, அதெல்லாம் நீங்கள் ஸ்ரத்தையா பயந்து. சார் ஏன் சார் பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின் வேறு ஒன்றுமே இருக்காது. இல்லைனா தரதலையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம், யார் கூட வேணாலும் போகலாம், என்னை யாரும் கேட்க வேணாம். அப்போ எதுக்கு வழிபாட்டு முறைகள்லாம்? அந்த டிசிப்ளின் வரதுக்கு தான் வழிபாட்டு முறைகள். தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கும், ஒன்று நல்லவனாக வச்சுக்கிறதுக்கும், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், நல்ல பதவிகளை கொண்டு வந்து ஒன்று உட்கார வைக்கிறதுக்கு தான் தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது.
அப்பேற்பட்ட ஒரு நல்ல ரகசியத்தை இந்த ரத சப்தமி இந்த வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வருகிறது. இந்த ரத சப்தமி அன்னைக்கு காலம்பர சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டும். சரியா 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. 6 மணிக்கு எழுந்து கைகால் அலமிண்டு மூஞ்ச அலமிண்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வெறும் வயிற்றில் ஒரு தேனும் இஞ்சியும் கலந்து வச்சுக்கணும். இஞ்சியை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா இஞ்சி நல்லா இடிச்சிட்டு அதில் உண்மையான தேன் இருந்தால் உண்மையான தேன் கலந்து சாப்பிடுங்க. உண்மையான தேன் கிடைக்கல அதை விட்டுடுங்க. வெறும் இஞ்சியை மட்டும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கூட ஒரே ஒரு வெல்லம் வச்சு சின்ன இனுக்கு கடுகளவு வெல்லம் வச்சு அந்த இஞ்சியை வெல்லத்தையும் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. இப்போது 6 மணிக்கு எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. வெறும் இந்த தேனும் இஞ்சியும் கலந்து ஒரு வாய் உள்ளே போட்டுக்கோங்க. இதை இது என்ன காரகத்துவம், இது என்ன கிரக அமைப்பு, ரத சப்தமிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்றது நான் சொல்கிறேன். அப்போ இஞ்சும் வெல்லமும் கலந்து ஒரு இனுக்கு உள்ளே போட்டுட்டு 7 எருக்க இலை. இந்த எருக்க இலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் காடுகளில் ரோடுகளில் கூட அந்த எருக்க இலை கிடைக்கும். அந்த எருக்க இலை அப்படி சப்போஸ் நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்கன்னா நம்ம கிரி ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைகள்லாம் உங்களுக்கு அந்த எருக்க இலை கிடைக்கும். அந்த எருக்க இலையும் பச்சரிசி அல்லது பச்சை நெல்லுங்கிறது கிராமாந்தத்தில் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே அது கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் நம்ம கிரி போன்ற ஸ்டோரில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்போ முதல் நாளே ஒவ்வொருத்தருக்கும் 7 எருக்க இலையும் ஒரு கைப்பிடி பச்சரிசியும் வச்சுக்கணும். வச்சுண்டு நான் சொன்ன மாதிரி அந்த இஞ்சி வெல்லத்தை சாப்பிட்டுட்டு எங்கே குளிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த 7 எருக்க இலையை தண்ணியில் போட்டுட்டு கிழக்கு முகமாக நின்று உங்களுக்கு வயசில் பெரியவங்க யாருன்னு பார்த்துக்கணும். ஒரு மனைவி இருக்காங்க, மனைவிக்கு நீங்கள் சொல்லலாம், தலையில் ஒரு எருக்க இலையும் இங்கே 2 எருக்க இலை இங்கே 2 எருக்க இலை வச்சுட்டு கையில் 2 எருக்க இலையை கொடுத்து 2 இடத்துலையும் 1 2 3 4 இடங்களில் அந்த இளமையில் 2 பச்சரிசியை வச்சு சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து, இந்த ரத சப்தமினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத சப்தமி வந்தாதான் சூரிய பகவான் வடகிழக்கு திசையில் உதயமாவார். தன்னுடைய ரதத்தை 7 குதிரைகள் பூட்டிய தேர், அவருடைய தேர் ரதம் 7 குதிரைகள். அந்த 7 குதிரைகள் 7 வண்ணங்களை குறிக்கும். நீங்கள் அதான் சொல்கிற வானவில் ரெயின்போன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அது மல்டி கலர். இந்த ரெயின்போ எதனுடைய அடையாளம்? சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுடைய அடையாளம். 7 கலர். அப்போ சூரிய பகவான் தென்கிழக்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதியில் உதயமாக போகிறார்னு அர்த்தம். இது இன்னும் கூட சொன்னாக்கா, அந்த காலத்தில் நெல்லெல்லாம் அறுவடைக்கான காலம், வசந்த காலம், நல்ல அருமையான காலம் பிறக்குது, நல்ல நேரம் பிறக்குதுன்னு அர்த்தம். அறுவடைக்கான காலம், வசதி வாய்ப்பு வரப்போகுது, வருமானம் வரப்போகுது, வீட்டில் விசேஷம் வரப்போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான காலம். அதுதான் இந்த ரத சப்தமி தொடக்கம். இந்த ரத சப்தமி தொடங்கினாதான் தேவர்களுக்கு பகல் பொழுது தொடங்கினதா அர்த்தம். இப்போ மார்கழி மாதம் அதிகாலை பொழுதுன்னு சொல்கிறோம்ல, அது 4:30 6. இந்த ரத சப்தமி வந்தாதான் தேவர்களுக்கு சூரியன் உதயமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ரத சப்தமி எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. சூரியன் உதயமானாதான், ரத சப்தமி வந்தாதான் தேவர்களுக்கு, மேலோகத்துக்கு பகல் பொழுது உதயமாக சூரியன் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆடி மாதம் வந்துட்டா சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டாருன்னு அர்த்தம் தேவர்களுக்கு. அப்போது சுவாமிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். அப்போது செஞ்ச பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு நெருப்பு, பெரும் நெருப்பு வேணும். பெரும் நெருப்பு யாருன்னா சூரியன் தான். உங்கள் பாவத்தை எல்லாம் போக்கணும். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாவா செஞ்சுருக்கோம், கண்ணாமுன்னான்னு பண்ணியிருக்கோம். தெரிஞ்சியும் தெரியாமலும் அடாவடியாக அராஜகமாக எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ பாவங்களை செஞ்சுருக்கோம். அப்போ அந்த பாவங்களை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு யார் வரணுங்க? சூரியன் தான். அப்போது அன்றைக்கி காலம்புற அந்த இஞ்சியும் வெல்லமும் கலந்து, அல்ல இஞ்சியும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு வெறும் வயிற்றோட மேலே வெளியில் வச்சு பண்ணால் ரொம்ப சந்தோஷம்.
ஓப்பன் பிளேஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மொட்டை மாடியாக இருக்கலாம், வாசப்படியாக இருக்கலாம், தோட்டமாக இருக்கலாம். அங்கே ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி இந்த 7 இலையை போட்டு அலம்பிட்டு, உங்களுக்கு பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை வச்சு வைக்க சொல்லுங்கள். நீங்கள் தான் வீட்டில் பெரியவங்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம், உங்கள் பசங்களுக்கு சின்ன குழந்தையாக இருந்தாலும் செய்யுங்க. 7 இலையை வைங்க. 7 எருக்கு இலையை வச்சு 1 நிமிஷம் அந்த இலையை கையில் வச்சுட்டு என்ன செய்யணும்? சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெருசாக மந்திரங்கள் எதுவும் தேவையில்லை. ஜபாங்குசும சங்காசம் காஷ்யபே அயமாதிகுதம் தபோரியம் சர்வ பாபக்டம் பிரணதோஷ்மி திவாகரம். மந்திரம் ஒன்றும் சொல்ல வேணாம். சத்தியனது சாவர்த்தமானம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். நீங்கள் சாஜா சுவர்ச்சலாம்பா சமேத சூரிய நாராயணாய நமோ நமஹா இது சொல்லுங்களேன். சூர்யாய நமோ நமஹா அப்படி சொல்லுங்களேன். பாஸ்கராய நமஹா, திவாகராய நமஹா. உங்களுக்கு தெரிஞ்ச சூரிய நாமாவளி ஏதாவது ஒரு 11 வாட்டி சொல்லிட்டு மனசார செஞ்ச பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்பா அப்படின்னு சொல்லி இந்த எருக்க இலையா ஒன்று ஒன்றா தலையிலிருந்து ஒரு அங்கமாக தொட்டு இந்த தோல்ல இருந்து எடுத்து இப்படி நல்லா தொடச்சி விட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 7 சொம்பு தண்ணி இந்த எருக்க இலையோட கொட்டணும். அதை தலைக்கு குளிச்சுட்டு அதன் பிறகு மடியான ஒரு வஸ்திரங்களை உடுத்தி சூரியனுக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றலாம். முடிஞ்சால் சன்னவதி தர்ப்பணம் பண்ணுறவங்க அது தனியாக இருக்கும். சூரிய பகவான் ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு சூரிய நமஸ்காரம், ஒரு கற்பூர ஆரத்தி குடும்பத்தோட மனைவி, நீங்கள், பசங்க எல்லாருமா சேர்ந்து சூரியன் இங்கே ஒரு வழிபாடு செய்வீர்களே ஆனால் இந்த வருஷம் அதி அற்புதமாக உங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி இந்த வருஷம் உங்களுக்கு படு சூப்பராக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினாலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ரத சப்தமியை செய்து பாருங்கள், பாவங்கள் போகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.